அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முப்படை தளபதிகளுடன் ஆலோசனையை முடித்துக் கொண்டு பிரதமரை சந்திக்கிறார் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். சற்று முன் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டார் என்ற செய்தியை பார்த்தோம். தற்போது ஆலோசனையினை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முப்படை தளபதிகளுடன் ஆலோசனையினை முடித்துக் கொண்டு பிரதமரை சந்திக்கவிருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியிருந்தார். தற்போது அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முப்படை தளபதிகளுடனான ஆலோசனை விவரங்கள் குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். தற்போது இவர்கள் இருவரும் சந்திப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கும்? விவரங்கள் மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் அவர் முப்படை தளபதிகளுடனான ஆலோசனையை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனையில வான்வெளி தாக்குதல்களும் அதேபோன்று வான்வெளியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய நிலைகளையும் இந்தியா எவ்வாறு கையாளுகிறது என்பதை இந்தியாவினுடைய வான்படையினுடைய தளபதி இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு விளக்கம் அளித்தார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டது. அதே போன்று தரைமார்க்கமாக வரக்கூடிய தாக்குதல்களையும் அச்சுறுத்தல்களையும் அதே நேரத்தில் வான்வெளியாக சென்று தாக்குதல் நடத்துவதற்கும் வான்வெளியாக வரக்கூடிய அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்கும் தரைத்தளத்திலிருந்து ராணுவம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறது எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிடல் தொடர்பாக இந்திய ராணுவத்தினுடைய அந்த பங்களிப்பும் மற்றும் அவருடைய ஆலோசனைகளும் என்ன என்பது குறித்து ராஜ்நாத் சிங் அவருடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதே போன்று கடற்படை தற்பொழுது தயாராக இருப்பதாகவும் கராச்சியில் கடற்படை மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்ட நிலையில முப்படைகளுடைய தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். அவரை தொடர்ந்து தற்பொழுது முப்படை தளபதிகள் மற்றும் 3 படைகளுடைய தலைமை தளபதியுடன் ஆலோசனை முடித்துக் கொண்டு அவருடன் கிடைத்திருக்கக்கூடிய அந்த இன்புட்ஸ் என சொல்லக்கூடிய உள்ளீடுகளையும் தரவுகளையும் கொண்டு அடுத்த கட்டமான திட்டங்களுக்கும் நகர்வுகளுக்குமான ஆலோசனைக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சந்திக்க செல்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது முப்படை தளபதியுடனான ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்ட முடிவுகளும் எடுக்கப்பட்ட தகவல்கள் கொடுத்தும் அதனுடைய விவரங்களை பிரதமருக்கு விளக்கம் அளிப்பதற்காக ராஜ்நாத் சிங் செல்கிறார் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூருக்கு பெயர் வைத்தவர். அந்த ஆபரேஷன் சிந்தூர் முழுமையாக முடியும் வரையிலும் இரவு நேரங்களில் கண் துஞ்சாத அந்த ஆபரேஷனை அவர் கண்காணித்து வந்தார் எனவும் சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள், காய் நகர்த்தல்கள், பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவினுடைய கிடுக்குப்பிடிகள் போன்ற அரசியல் தந்திரங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் ஆலோசித்து ஏற்கனவே திட்டமிடல் செய்துதான் இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் பேசப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது பிரதமர் மோடியிடம் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசப்படும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக உலக நாடுகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், இது போன்ற போர் பதற்றமான சூழலை தணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். மேலும் பாகிஸ்தானுடைய இந்த அடாவடியான போக்கை கைவிட வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கும் அவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள் உலக அரங்கு உற்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகளாக இருக்கும் என்பதனால அடுத்தடுத்து இந்தியா எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை கண்காணிப்பதற்காகவும் அந்த முடிவுகள் குறித்தான ஆலோசனைகளை பிரதமர் மோடியிடம் பெற்றுக் கொள்வதற்காகவும் இந்த சந்திப்பை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மேற்கொள்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தங்கியிருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்று வருகிறார். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் BSF மற்றும் CISF ஆகிய
நிறுவனருடன் அவர் அந்த ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனுடைய இயக்குநருடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனை தொடர்ந்து அதற்கு பிறகாக அவரும் பிரதமரை சந்திப்பார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்டிருக்கூடிய தகவல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவிப்பதற்கும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஆலோசனைகளை பெறுவதற்குமான ஒரு சந்திப்புக்காக பிரதமரை சந்திக்க செல்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. பாகிஸ்தானுடைய தாக்குதலை சமாளித்து எதிர் தாக்குதலும் பதில் தாக்குதலும் கொடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதானமான தாக்குதல் என்பது 2 வகையில் இருக்கிறது. ஒன்று வான்வழியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை அனுப்பி தாக்குதல் செய்வது, மற்றொன்று எல்லை தாண்டி பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்து தாக்குதல் செய்ய முயற்சிப்பது என்ற 2 வகைகளில் அவர்களுடைய தாக்குதல் என்பது தற்பொழுது இருக்கிறது. இந்த சூழல்ல அந்த தாக்குதல் அனைத்து வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள்ல அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் 3 படைகளும் இதுவரை நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகள் குறித்து விவரித்திருப்பதும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செல்லும் பொழுது இந்தியாவுடைய நிலைகளும் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும், ராணுவத்தினுடைய சில அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அதிரகசியமான திட்டமிடல்கள் குறித்தும் பேசியிருப்பதாக சொல்லப்பட்டது. இதனை அடுத்து அந்த விவகாரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிப்பதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆலோசனை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான உத்தரவுகளை கொடுப்பதற்காகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகாக இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இந்தியாவினுடைய ராணுவம் மற்றும் வான்படை தாக்குதலுடைய அமைப்புகளுடைய தலைமை பொறுப்புகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக கலோனல் சோபியா அவர்களும் அதே போன்று விங் கமாண்டர் வியாமிகா சிங் அவர்களும் விக்ரம் மிஸ்ரி அவருடன் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள். இதன் மூலமாக இந்தியாவினுடைய சர்வதேச நாடுகளுடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய கருத்துக்களும், இந்தியா அடுத்த கட்டமான அரசியல் ரீதியான ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் குறித்தும் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் எடுத்து வைத்திருந்தார். அதே போன்று இந்தியா எடுக்கக்கூடிய ராணுவ ரீதியான நடவடிக்கைகள்ல எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறது, பாகிஸ்தானுடைய தாக்குதல் எங்க இருந்தது, அதற்கான பதில் எங்க கொடுத்தோம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழல்ல தான் இது போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.